ஜெயமேரி காரை மிதமான வேகத்தில் விரட்டி கொண்டு போய் சிட்லப்பாக்கம் சேர்ந்த போது நேரம் சரியாய் 6 மணி. ஏரியா மயான அமைதியில் இருந்தது. வீடுகள் தள்ளி தள்ளி தூரம் தூரமாய் தெரிந்தன. பொட்டல்வெளி பரப்புகள் மகாலட்சுமி நகர், ஐஸ்வர்யா நகர், காமதேனு நகர், அமுதசுரபி நகர் என்று விதவிதமான பெயர்களில் உருவாக காத்திருந்தன. வருக வருக, சிட்லப்பாக்கம் பஞ்சாயத்து உங்களை வரவேற்கிறது. ரோட்டோரமாய் தெரிந்த போர்டுக்கு பக்கத்தில் காரை நிறுத்தி கொண்டு அந்த வழியாக போன ஒரு சைக்கிள்காரனை விசாரித்தாள் ஜெயமேரி. வாட்டர் டேங்க் ரோடு எங்க இருக்கு? அவன் மெயின் ரோட்டில் நின்றும் இடது கை பக்கமாய் பிரிந்த 10 அடி அகல மண் ரோட்டை காட்டினான். இதுலயே நேரா போங்கம்மா, 3/4 கிலோமீட்டர் தூரம் போனா வாட்டர் டேங்க் ரோடு வரும். அங்க வீடுக இருக்கா? இருக்கும்மா, 1-2 புதுசா ஆயிட்டும் இருக்கு. சைக்கிள்காரன் சொல்லிவிட்டு நகர ஜெயமேரி காரை மண்ரோட்டை நோக்கி திருப்பினாள். சமீபத்திய மழையில் செழிப்பாய் வளர்ந்திருந்த பாத்தினிய செடிகள் பாதையின் 2 பக்கமும் பிடிவாதமாய் வந்தன. வீடுகள் அங்குமிங்குமாய் சிதறி இருக்க ஆட்கள் அதிசயமாய் பார்வைக்கு சிக்கினார்கள். ஜெயமேரிக்கு பயமாயிருந்தது. வயிறும் இதயமும் திக் திக் என்றது. திரும்பிடலாமா? திரும்ப வீட்டுக்கு போனா அந்த சத்யதாஸ் மறுபடியும் வருவானே, மார்ட்டின் விவகாரத்தையும் கிளறுவானே. வேண்டாம், வந்ததும் வந்தாச்சு. மார்ட்டினோட அம்மாவை பார்த்து பணத்தை கொடுத்துட்டு போயிடலாம். வாட்டர் டேங்க் வந்ததும் காரின் வேகத்தை குறைக்க எங்கேயோ நின்றபடி காத்திருந்த அவன் ஓடி வந்தான். கையை ஆட்டினான். கார் அப்படியே ஓரமா நிறுத்திக்கங்க. நிறுத்தினாள். அவன் மூச்சு வாங்கி கொண்டு பக்கத்தில் வந்தான். தேங்க்ஸ், சொன்ன நேரத்துக்கு கரெக்டாக வந்துட்டீங்க. இறங்குங்க, போகலாம். மார்ட்டின் மதரோட வீடு எங்கன்னு சொல்லுங்க, கார்லேயே போயிடலாம். ஜெயமேரி தயங்கினாள். என்ன தயங்குறீங்க? வேணும்னா வயசான உடம்புக்கு சரியில்லாத அந்த அம்மாவை இங்கே நடத்தி கூட்டிட்டு வரட்டுமா? வேண்டாம். பின்ன வாங்க, போக 2 நிமிஷம், அந்த அம்மாவை பார்த்து பணத்தை கொடுத்துட்டு பேச 2 நிமிஷம். இதுக்கு போய் இப்படி யோசிக்கிறீங்களே? ஜெயமேரி காரை விட்டு இறங்கி லாக் செய்து கொண்டு அவனோடு நடந்தாள். கள்ளிச்செடிகளுக்கு மத்தியில் யோசித்து யோசித்து ஒற்றையடி பாதை சுற்றிலும் லேசாய் இருள் கவிந்து கொண்டிருக்க அவன் பேசியபடி நடந்தான். இந்த ஏரியா இன்னமும் டெவலப் ஆகாத ஏரியா. டெவலப் ஆகும்னு நினச்சி வாட்டர் டேங்கை கட்டினாங்க. எதிர்பார்த்தபடி ஆகாததுனால வாட்டர் சப்ளை நிறுத்தி வச்சிருக்காங்க. வாடகை ரொம்ப குறைச்சலுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் மார்ட்டினோட மதருக்கு இந்த ஏரியாவில் வீடு பார்த்து கொடுத்தேன். ஜெயமேரி ஒன்றும் பேசாமல் நடந்தாள். பணம் எவ்வளோ கொண்டு வந்திருக்கீங்க? 5000. போதுமா? போதும். 2 நிமிஷம் நடைக்கு பின் ஹாஸ்பிட்டாஸ் கூரை வைந்த அந்த வீட்டுக்கு முன் போய் நின்றான் அவன். திறந்திருந்த கதவை தள்ளியபடி அம்மா என்று குரல் கொடுத்து கொண்டே நுழைந்த அவனை ஜெயமேரி தயக்கமாய் தொடர்ந்தாள். வீடு அரை இருட்டாயிருந்தது. உள்ளே நுழைந்த அவன் சுவரிலிருந்து சுவிட்சை தேய்க்க 40 வாட்ஸ் பல்பு ஒன்று உயிர் பிடித்து கொண்டது. அறை வெளிச்சத்துக்கு வந்ததும் ஜெயமேரியின் பார்வைக்கு அறையின் சுவரோரமாய் போடப்பட்டிருந்த கட்டிலும் கட்டிலில் உட்கார்ந்திருந்த நபரும் சிக்கினார்கள். அந்த நபரை பார்த்ததும் ஜெயமேரி அசந்தாள். ஃபாதர், நீங்களா? நானேதான், புன்னகைத்தார் ஃபாதர் மரிய இருதயம். சர்ச்சில் வழக்கமாய் அணியும் அங்கியை தவிர்த்துவிட்டு ஒரு சாதாரண நபரை போல வேஷ்டியிலும் ஷர்ட்டிலும் இருந்தார். ஜெயமேரி குழப்பமாய் அவரை பார்த்தாள். மார்ட்டினோட மதர் இங்க இருக்கிறதா? ஆசீர்வாதம் சொன்னானாக்கும். ஆசீர்வாதமா? இவர் பேரு சத்யதாஸ். மரிய இருதயம் சிரித்தார். கட்டில நின்றும் எழுந்து வந்து ஜெயமேரியை கிட்டத்தில் நெருங்கி அவள் தோள் மேல் கையை வைத்தார். ஜெயமேரி, இங்கே உனக்காக காத்துட்டு இருக்கிறது நான் தான். மார்ட்டினோட மதர்னு சொன்னது பொய். எதுக்காக அந்த பொய்? இப்படி உன்னை இறுக்கி கட்டி பிடிக்கவும் இன்னமும் உடம்புல சில விளையாட்டுகளை நடத்தி பார்க்கவும். சொன்னவர் ஜெயமேரியை விரட்டென்று அணைத்து கன்னத்தில் அழுத்தமாய் முத்தமிட்டார். ஃபாதர்! ஜெயமேரி அதிர்ந்து போய் விலக மரிய இருதயத்தின் பிடி இறுகியது. உனக்குத்தான் என்ன அழகான உடம்பு. ஃபாதர், நீங்களா இப்படி? ஏன் நான் இப்படி இருக்கக்கூடாதா? உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? என்கிட்ட கன்ஃபெஷன் கேட்க வர்ற எல்லார்கிட்டையும் இது மாதிரி நடந்துக்க மாட்டேன். அப்படி கேட்க வர்றவங்க அழகா இருந்தா தான் இப்படி நடந்துக்குவேன். நீ என்கிட்ட கன்ஃபெஷன் கேட்க வந்தது என்னோட அதிர்ஷ்டம். யூ ஓல்ட் டெவில்! மரிய இருதயத்தை உதற முயன்று தோற்றாள் ஜெயமேரி. கதவருகே நின்றிருந்த ஆசீர்வாதம் கூப்பிட்டான். ஃபாதர்! நான் ஜெயமேரியோட கார் எடுத்துட்டு போய் முட்டுக்காட்டு சவுக்கு தோப்பு பக்கம் மறைவா நிறுத்திட்டு உங்க வேனை கொண்டு வந்து விடுறேன். அதுக்குள்ள நீங்க உங்க விளையாட்டெல்லாம் முடிச்சுட்டு ஜெயமேரியை நீட்டா பேக் பண்ணிடுங்க. சிரிஞ்சில் மருந்து ரெடியா இருக்கு.
நான் பாத்துக்கிறேன், நீ போய் காரை டிஸ்போஸ் பண்ணிட்டு என்னோட சர்ச் வேனை கொண்டு வந்துரு. சத்தம் வெளியே கேட்காம காரியத்தை முடிங்க. சொல்லிக்கொண்டே கதவை திறந்த ஆசிர்வாதம் திடுமென ஸ்தம்பித்தான். கதவுக்கு வெளியே கைகளில் ரிவால்வர்களோடு விவேக், கோகுல்நாத் 2 பேரின் உதடுகளிலும் அகலமான புன்னகை. சுதாரித்து கொண்டு கதவை சாத்த முயன்ற ஆசிர்வாதத்தின் கேந்திரிய உறுப்பின் மேல் எட்டி உதைத்தான் விவேக். ஆசிர்வாதம் மடங்கி முழந்தாளிட ஜெயமேரியின் ஜாக்கெட்டை கிழிக்க முயன்று கொண்டிருந்த மரிய இருதயம் அவளை உதறிவிட்டு அதிர்ச்சியாய் பின்வாங்கினார். விவேக் ரிவால்வரோடு உள்ளே போனான். சாரி ஃபாதர், எங்களால் உங்கள் மாலை நேரம் கெட்டுருச்சு. என்ன ஃபாதர் அப்படி பார்க்குறீங்க? இந்த வீட்டுக்கு நானும் கோகுல்நாத்தும் எப்படி நூல் பிடிச்ச மாதிரி நேராக வந்தோன்னு பார்க்குறீங்களா? 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆசிர்வாதத்தோட பம்மல் வீட்டு அட்ரஸுக்கு போய் அதை கிளறணும். எங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் கிடைச்சிது. கூடவே இந்த ரேஷன் கார்டும் கிடைக்கணுமா? சட்டை பையில் இருந்த ரேஷன் கார்டை எடுத்து காட்டினான் விவேக். இது இந்த ஏரியாவுக்கான ரேஷன் கார்டு. உங்கள் கூட்டாளி ஆசிர்வாதம் லூர்து சாமிங்கிற பேரில் இந்த வீட்டு அட்ரஸுக்கும் ஒரு ரேஷன் கார்டை வாங்கி வச்சது தான் தப்புன்னா, அதை விட தப்பு அந்த கார்டை பம்மல் வீட்டில் வச்சுருந்தது. ஒரே வீட்டில் 2 ரேஷன் கார்டு. கையெழுத்தை பார்த்தோம், ஆசிர்வாதத்தோட கைங்கரியம் தான்னு தெரிஞ்சுக்கிட்டோம். உடனே புறப்பட்டு வந்தோம். மரிய இருதயம் மெல்ல பின்வாங்கி திறந்திருந்த கதவு வழியே ஓட முயல விவேக் நெஞ்சில் சிலுவை குறியிட்டு, பரமபிதாவே என்னை மன்னியும் என்று கூறி அவர் வயிற்றை எட்டி உதைத்தான். மரிய இருதயம் கலங்கி போய் சுவருக்கு சாய்ந்தார். இரவு 10 மணி. போலீஸ் லாக்அப். விவேக் முன்னிலையில் போலீஸ் அதிகாரிகள் அரைவட்டமாய் சூழ்ந்து நின்றிருக்க, கடுமையான போலீஸ் சிகிச்சைக்கு பின் மரிய இருதயம் வீங்கிய உதடுகளோடு உண்மை பேச ஆரம்பித்தான். எனக்கும் சர்ச் வாசல்ல மெழுகுவத்தி விற்கிற அந்த விதவை பொண்ணு கன்னியம்மாவுக்கும் கடந்த 6 மாசமாவே தொடர்பு இருந்தது. கன்னியம்மாவுக்கு ஆசிர்வாதம் கசன் பிரதர். கன்னியம்மா கிட்ட வச்சுக்கிட்ட இந்த தொடர்புனால எனக்கு எந்த பொண்ணை பார்த்தாலும் அவளை தொடணுங்கிற உணர்ச்சி தோண ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நாள் ரமணிங்கிற பொண்ணு என்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்க வந்தா. ரமணி கன்ஃபெஷன் கொடுக்கும்போது தான் ஒருத்தனை நம்பி ஏமாந்து வயதில் ஒரு கரு உண்டாக்கி அபாஷன் பண்ணிக்கிட்டதா சொல்லி பாவ மன்னிப்பு கேட்டா. கன்ஃபெஷன் முடிஞ்சு அவள் வெளியே போகும்போது ஆசிர்வாதம் உள்ளே வந்தான். கன்னி அம்மாவுக்கும் எனக்கும் இருக்கிற தொடர்பு ஆசிர்வாதத்துக்கு தெரியும். அதனால் ரமணியை காட்டி என்னோட உணர்ச்சியை சொன்னேன். ரமணிக்கு கன்ஃபெஷன் கொடுத்ததையும் சொன்னேன். அதுக்கு அவன் இதை வச்சே ரமணியை பிளாக்மெயில் பண்ணி சிட்லப்பாக்கம் வீட்டுக்கு கொண்டு போய் அவளை அனுபவிக்கலாமேன்னு சொன்னான். விவேக் குறுக்கிட்டான். மறுநாள் ஆசிர்வாதம் ரமணியை சந்திச்சு அவளோட அபாஷனை பற்றி வெளியே சொல்லிடுவேன்னு மிரட்டி சிட்லப்பாக்கம் கூட்டிகிட்டு போய் உங்கள் ஆசைக்கு பணியை வச்சுருப்பான் இல்லையா? ஆமாம். அப்புறம் என்னோட வெறி தீர்ந்ததும் விஷ ஊசி போட்டோம். ரமணி இறந்துட்டா. அவளோட உடம்ப வேனில் எடுத்து போட்டுக்கிட்டு எங்கேயாவது சவுக்கு தொப்பு பக்கமாக டிஸ்போஸ் பண்ணிடலான்னு வந்தோம். ஆனால் முகமூடி கொள்ளைக்காரங்களை பிடிக்கிறதுக்காக போலீஸ் ரோந்து பட தாம்பரம் வரைக்கும் உஷாரை சுற்றிட்டு இருந்ததுனால பாடியை டிஸ்போஸ் பண்ண முடியல. சிட்டிக்கே கொண்டு வந்தோம். கொண்டித்தோப்பு பக்கமாக வரும்போது ஆசிர்வாதம் ஒரு யோசனை சொன்னான். அவனோட ஃப்ரெண்ட் அற்புதராஜோட காரை ஒர்க் ஷாப்புக்கு வெளியே ரிப்பேருக்கு நிறுத்தி வச்சுருக்கிறதாகவும் அந்த காருக்குள்ளே பாடியை திணிச்சிட்டு கிளம்பிடலான்னு சொன்னான். அதே மாதிரி திணிச்சிங்க. சரி, உங்களுக்கு இந்த விஷம் எங்கேருந்து கிடைச்சிது? ஆசிர்வாதத்துக்கும் டாக்டர் ஜெகதீஷ் பாபுக்கும் போதை மருந்துகள் விற்பனை சம்மந்தமாக தொடர்பு உண்டு. ஜெகதீஷ் பாபுக்கு கடுமையான சீகோப்ரா பாம்பு விஷம் ஜப்பான்லேருந்து வரும். அதை அவர் இங்கே இருக்கிற போதை மருந்து வியாபாரிகளுக்கு ஆசிர்வாதம் மூலமாக சப்ளை பண்ணுவார். விவேக் கை அமர்த்தினான். குணசீலியை எதுக்காக கொண்டீங்க? ஆசிர்வாதம் ரமணியை சந்தித்து பேசிகிட்டு இருந்ததை அவள் பார்த்துட்டா. ரமணி காணாமல் போனதும் அவள் போலீஸுக்கு போயிடுவாளேங்கிற பயத்தில் குணசீலியை தீர்த்துக்கிட்ட முயற்சி பண்ணோம். அதுக்கு கன்னியம்மா உதவுனா. எப்படி? குணசீலியோட ஹாஸ்டல் மெஸ்ஸில் கன்னியம்மாவுக்கு பழக்கமான ஸ்நேகிதி ஒருத்தி வேலை பார்க்குறா. அவளை பார்த்துட்டு வர்றதுக்காக கன்னியம்மா அடிக்கடி அங்கே போவா. அன்னைக்கு மத்தியானம் கன்னியம்மாவை சீகோப்ரா விஷ பாட்டிலோட ஹாஸ்டலுக்கு அனுப்பி குணசீலியை உபயோகப்படுத்துகிற டூத் ப்ரஷில் விஷத்தை தேய்க்க சொன்னோம். கன்னியம்மாவும் ஹாஸ்டலுக்கு போய் வெறுமனே சாத்தியிருந்த குணசீலி ரூம் ஜன்னலை திறந்து ஜன்னல் திட்டில் இருந்த அவளோட டூத் ப்ரஷில் தேய்ச்சிட்டு வந்தா. ஆனால் குணசீலி அன்னைக்கு ராத்திரியே கோயம்புத்தூர் புறப்பட்டுட்டா. ரயில் லேபரட்டரிக்குள்ளே பல் தேய்க்கும்போது இந்த விஷம் தொண்டைக்கு பரவி அவளை பழி வாங்கிடுச்சு. சரி, வெரோனிகா ராணி? கன்னியம்மாவும் நானும் சர்ச் ரூமுக்குள்ளே எசக்கு பசக்காக இருந்தபோது வழிபாட்டு கூட்டத்துக்கு என்னை கூப்பிட வந்த வெரோனிகா ராணி பார்த்துட்டா. அவளை மடக்கி சர்ச்சுக்குள்ளேயே கலர் தோட்டம் கடைசியில்
ஆசீர்வாதத்தோட உதவியோட சமாதி பண்ணோம். ஆனால் 2 நாள் கழித்து கல்லர் தோட்ட காவலாளி ஆபிரகாம் எங்களுக்கே தெரியாமல் ஒரு மரக்கன்றை நடுறதுக்காக அந்த இடத்த தோண்ட போக வெரோனிகா விவகாரம் வெளியே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஆபிரகாம் ஆசீர்வாதத்து மேலே சந்தேகப்பட ஆரம்பித்தான். என்னையும் ரகசியமாக கண்காணித்தான். அவனையும் தீர்த்துக்கட்டும்படியாக ஆசீர்வாதத்துக்கிட்ட சொன்னேன். அதையும் அவன் முடித்தான். விவேக் மரிய இருதயத்தின் முகத்தை நிமிர்த்தினான். கடைசியாக என்னோட ரத்தத்தையும் கருப்பு ரத்தமாக மாற்ற பார்த்தீங்க, பட் உங்களால் முடியலை. ஃபாதர், உங்களை நினச்சா எனக்கு அருவருப்பாக இருக்குது. தான் பண்ணின தப்பையே காரணம் காட்டி பிளாக்மெயில் பண்ணி அவங்கள தொட நினைக்கிறது எவ்வளோ பெரிய நரகலான காரியம் தெரியுமா? உங்களுடைய கேவலமான ஆசைக்கு இவ்வளவு பேரை பலி தரணுமா? பெண்களை தொடுறது தான் உங்களுக்கு ஒரு முக்கியமான காரியமாக பட்டிருந்தா ஃபாதருங்கிற புனிதமான ஸ்தானத்தை விட்டுட்டு ஒரு விபச்சார விடுதி நடத்த போயிருக்கலாமே. அப்போதே தூக்கிலிடப்பட்டதைப் போல் மரிய இருதயத்தின் உடம்பு துடித்தது. விவேக்கை ஏறிட்டு பார்க்க முடியாமல் தலை கவிழ்ந்தது.